பையன் அவன்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஜெய்ஸ்வால் ரைட். இல்லை அவனுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பாண்ட் எனக்கும் அவனுக்கும். அது என்ன ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் டீமில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் எடுத்தோடனே நான் போவேன். அந்த பையன் வந்து செம்ம டேலண்ட். ஆனால் எப்படின்னா அவனுக்கு வந்து அந்த போக்கு இடமோ அது அணுகுமுறைன்னு இருக்குது. இப்போ ஒரு ஐபிஎல் டீமில் நம்ம இருக்கோன்னா சில நான் நெகோஷியபிள்ஸ்னுவாங்க. இப்போ கிரிக்கெட் விளையாடும் போது நிறைய பேர் இதை பேச மாட்டாங்க. நீங்கள் பால் புதுசாக இருக்கும்போது த்ரோ வந்து தரையில் அடிக்கக்கூடாது. அது ஃபுல் அப்போ தான் பால் ஸ்விங் ஆகும். 2 பால் ஸ்விங் ஆச்சுன்னா கூட 20 மேட்ச்சில் ரொம்ப பெரிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரியாமல் இன்னைக்கு கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. அது ஏன்னா அவங்கள வந்து கரெக்டான ஆளுங்க தொடலை, அவங்க வாழ்க்கையில் சந்திக்கலை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ராவாக வந்த பையன் அவன். ஆனால் பார்க்கும்போதே தெரியும் பா அப்படிங்கிறது தெரியும். நாம ஆடுறான்டா இவன் வந்து 4 பேருக்கு பயத்தை உண்டு பண்ண போகிறான், உலகத்தில் ஒரு பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியும். அவனுக்கு ஒரு ஹங்கர் உண்டு. ஒரு தடவை நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, டே இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எத்தையாவது பண்ணி அதை பண்ணுவான். போய் உழைப்பான், உழைப்புக்கு அஞ்ச மாட்டான். அப்போ வந்து ஒரு தடவை நம்ம ராஜாமணியும் அவர் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் மிங்கிள் ஆவாங்க. அப்போ பெரும்பாலும் வந்து ஒரு சின்ன உரசல் சம்டைம்ஸ் இருக்கும். நான் அந்த மாதிரி உரசல் ஒரு தடவை நடக்கும்போது போய் நின்று, ஏன் அவன் என்ன குறைவா அவனுக்கு தெரியுறான், அந்த மாதிரிலாம் பேசாதங்கிற மாதிரி ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கப்புறமா கூடவே போயிட்டு நிற்கிறது, அவனுக்கு இது பண்ண தப்பு பண்ண சொல்கிறது, அது மாதிரி சொன்னால் அவனுக்கு ஒரு சடனாக அவனுக்கு ஒரு அழுகை வந்துருச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா இது சின்ன குழந்தை மாதிரி அழறானே அப்படின்னு ஒரு சின்ன இது.